டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அனாலிசிஸ் நான் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வீக்லி சார்ட்டில் பார்க்குறோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஹை அண்ட் லோ. ஸோ ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,303 அண்ட் இந்த வாரத்துக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா 23,112. ஸோ இந்த சின்ன ஃப்ராக்ஷன்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா 24,300 23,100க்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பாயிண்ட்ல க்ளோசிங் வச்சிருக்கு. ஒரு மோஸ்ட் பியரிஷான ஒரு கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு பியரிஷ் சேனலுடைய பாட்டம் பிரேக் ஆகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கான ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னுடைய ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், இண்டெக்ஸ் அனாலிசிஸும் சொல்லியிருக்கேன். ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் சேனலுடைய சப்போர்ட் பிரேக் ஆகிற டைமில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் ஒரு ஹோப்பாக இருந்துச்சு. பட் அந்த ஹோப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு பெரிய லெவலுக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் தான் டச் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ 3வது டைம் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ அதனால இது நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுங்கிறது கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. பட் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த கேப் ஃபில்அப் பண்ணுறதும் இந்த இடத்த நம்மளுக்கு ரீச் பண்ணுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த லெவல் இருந்துச்சு, இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட க்ரூஷியல் சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனாலிசிஸ் தான் பண்ணலான்னு இருந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் அனாலிசிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 100 லைக்ஸ் ரீச் ஆகலை. ஸோ அது ரீச் ஆகாததுனால ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டாக் எல்லாம் ரெடியாக தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னு ஃபாலோ ஆயிருக்கு. அதில் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோகம் வந்திருக்கு. பட் வந்து நான் சொன்ன விஷயம் ஒன்று தான், நான் அதில் நிறைய ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்குக்கான ஒரு ரிவார்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லைக் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த 100 லைக் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன். அது வராததுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்கல. அட் த சேம் டைம் இன்னைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபியரில் இருந்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நான் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் அனாலிசிஸை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த பேனிக் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இன்னைக்கு மேக்ஸிமம் நான் இந்த இண்டெக்ஸ் அனாலிசிஸ் தான் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்ததான் இந்த இடம் தான் இருக்குது. பட் இந்த ஹையில் இருக்கும் பொழுது நான் சொன்ன விஷயங்கள் அது இந்த ஹையில் இருக்கும்போது சொன்னேன். அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்பல. அண்ட் இந்த இறக்கம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பியிருந்தாங்க. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். ஈவன் அந்த எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இந்த ஹையில் இருக்கும்போது நான் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பல. பட் இந்த இடத்துக்கு வரும்போதாவது நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு சிலர் என்னை ரொம்ப நாட்களாக ஃபாலோ பண்ணுற ஒரு சிலரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபால் வரும் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த ஹை வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இந்த ஹைல நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃபால் அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிளியராக எதிர்பார்த்தோம், அக்யூரேட்டாக நடந்துச்சு. பட் இந்த இடத்துல நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் வருங்கிறது உறுதியாக இருந்தேன். அதில் டவுட்டே கிடையாது. பட் அந்த ஃபால் எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுலாம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த லெவல் வந்துடும் எதிர்பார்த்தேன். பட் இப்போ அதுவுமே பிரேக் ஆயிருச்சு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு நின்னே ஆகணும். இந்த இடத்துக்கு கீழே போகவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் ஒரு பெரிய டபுள் டாப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷனாக இந்த நெக் பாயிண்ட். இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டை அடுத்த கட்ட ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மார்க்கெட் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது நம்மளுக்கு ஒரு லாங் கன்சல்டேஷனாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஈவன் இந்த பாட்டம் வரும்போது எந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ்னுடைய லெவல்ஸ் இருந்துச்சோ அதை விட அதிகமான ஒரு ஃபாலில் தான் இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை வச்சு ஹோல்டு பண்ணி நிப்பாட்டுறாங்க. பட் மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்ரோ கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஏன்னா நிறைய பேருடைய ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் இந்த இண்டெக்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ஃபாலில் இருக்குது. ஸோ அதனால இப்போதைக்கு நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஹோப்பாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் தான் எதிர்பார்க்க முடியுமே தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா என்னுடைய டெக்னிக்கல் கிளாஸஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். புதுசாக ஜாயின் பண்ணவங்க யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைபராக ஜாயின் பண்ணவங்களுக்கு. பட் பழைய எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா செகண்ட் வீக் ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவலாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மெசேஜ் கூட நான் ரிப்ளை பண்ணாமல் கிடையாது. ஈவன் தோ நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்ததா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட், அடுத்ததாக இது ஒரு சப்போர்ட்னு சொன்னோம். தென் இந்த ட்ரெண்ட்லைன் ஒரு சப்போர்ட்.
ஸோ இந்த சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிரேக் ஆயிருக்கு. அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சப்போர்ட் இந்த இடம் தான். இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிஃப்டியில் ஒர்க் அவுட் ஆன ஒரு லெவல் தான். பட் இங்கேயும் நிஃப்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மிஸ் மேட்ச் இருக்குது. ஏன்னா இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் வச்சு கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியில் இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் பர்சன்டேஜ் இனியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்ஷன் டெரிட்டரிக்குள்ளே வந்துச்சு. கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10% ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஹைலேருந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அது கரெக்ஷன். ஸோ நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ஹைல இருந்து, ஏன்னா ரீசன்ட் ஹை தான் நம்முடைய ஆல் டைம் ஹையாகவும் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஃபால் ஆயிருச்சு. ஸோ கரெக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருச்சு. பட் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி, அதாவது ஹைலேருந்து வரக்கூடிய வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம அந்த கரெக்ஷன் சொல்கிறோம். பட் மார்க்கெட் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 இயர்ஸாக எங்கேயுமே போகல. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு நடந்த இந்தியன் ருப்பியினுடைய டிப்ரிசியேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாலர் அப்ரிசியேஷன், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது, அண்ட் அந்த ஒரு பீரியடில் நம்ம சாதாரணமாக ஒரு எஃப்டியில் போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ரிட்டர்ன், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கிராஷுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த சைட்வேஸ் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா இவ்வளவு லாங் சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மார்க்கெட்டில் மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் நடந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்ததுனால அந்த மிகப்பெரிய ஃபாலினுடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நமக்கு வந்து அந்த ஹையை ரீச் பண்ணுறதுக்கு டைம் எடுத்திருக்கும். ஈவன் 2020 கொரோனா ஃபால் 40% ஃபால் ஆச்சு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ரெக்கவர் ஆச்சு. வித்தின் ஒரு 3 to 6 months ரெக்கவர் ஆகி அந்த ஹையை பிரேக் பண்ணி எங்கேயோ போயிருச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது ஒரு கிராஷ் கிடையாது, இது வந்து ஒரு கிராஷ் கிடையாது. பட் அந்த கிராஷினுடைய லெவலை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி போகிறதுக்கு இப்போ வரைக்கும் மார்க்கெட்டால் முடியல. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷன், இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் சைட் மூவ்ல தான் இருக்கு. ஏன்னா மற்ற மார்க்கெட் கூட நம்மளோட மார்க்கெட்டை கம்பேர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது மற்ற மார்க்கெட்லாம் ஒரு ஹையில் இருக்கும்போது நம்மளுடைய மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அங்கே வந்த ரிட்டர்ன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மீனிங். அப்படி மிஸ் பண்ண பர்சன்டேஜ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்தது 12% ஆஃப் ஃபால் கிடையாது, கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா 20-30% ஆஃப் ஃபால் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய ஹோல்டிங்ஸ் நான் வந்து இது வரைக்கும் லாஸ்ட் இயர் நான் எதுவுமே வாங்கல. எல்லாருக்குமே தெரியும் நான் லாஸ்ட் இயர் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங்லேயே தான் இருந்தேன். ஈவன் தோ மார்க்கெட் இந்த ஹையை ரீச் பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப மினிமமான குவான்டிட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக் அனலைஸ் பண்ணியிருப்பேன்னு பாருங்க. நிறைய ஸ்டாக்ல அந்த பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சது, எல்லாமே அதை நான் டிஸ்கஸ் பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ்ல நெகட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தெரிஞ்சது. நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months பேக் பார்க்குற ஸ்டாக்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் லேக் அண்ட் போல் தான் நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாலோ எதிர்பார்த்தோம், அதெல்லாம் நடந்துருச்சு. பட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3 ஸ்டாக்ல புதுசாக கொஞ்சம் பல்காக என்ட்ரு ஆயிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸில் என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் ஒரு ஸ்டாக் கூட வாங்கல, எல்லாமே நான் ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள தைரியமாக என்ட்ரு ஆகிட்டு இருக்கேன். இந்த ஃபாலோ பார்த்து நான் பயப்பட கிடையாது. ஸோ அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. அடுத்ததா நம்ம ஒரு சொன்ன விஷயம், இந்த ஹையில் இருக்கும்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான லெவல் இந்த ரேஞ்சு தான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் இருக்குது. பட் டே சார்ட்டில் இருக்கும்போது ஒரு 6 to 7 days பேக் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும்போது நமக்கு ஈவன் இந்த இடத்துல எல்லாம் சப்போர்ட் இருந்தாலும் நம்மளுக்கான அட்ராக்டிவான பிளேஸுங்கிறது இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் தான் சொல்லியிருந்தேன். அந்த ரேஞ்சினுடைய பாட்டம் ரீச் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தேன், பட் அந்த ரேஞ்சினுடைய பாட்டமே ரீச் ஆயிடுச்சு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஃபியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைன் மட்டும் பிரேக் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த ரெட் லைன் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு குரூஷியல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு ஃபர்தரான ஃபாலோ கொடுக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த ரெட் லைனுக்கு கீழே கம்பல்சரி க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கவே கூடாது. இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது சொன்னேன் நம்மளுக்கு கிளியராக அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்பயும் அதே தான் சொல்கிறேன், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. சென்செக்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண மாதிரி இருந்தாலும் அந்த கேப் ஃபில் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பேங்க் நிஃப்டியும் ஒரு குரூஷியல் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டை இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போகுமான்னு பார்க்கணும். பட் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் நமக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீசனால் நமக்கு தேவையில்லை, பட் நம்மளுக்கு டெக்னிக்கல் அது கிளியராக இண்டிகேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்தது ஐடி. ஸோ ஐடி கொஞ்சம் ஸ்லோவான இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் இன்னைக்கு 1.7% வந்து அதிகமான இறக்கம் தான் சொல்லி ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி ஸ்டாக்ல நான் இப்போ வரைக்கும் என்ட்ரு ஆகலை. ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐடி ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதில் தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் நினச்சிருந்தாங்க. இவன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நேற்று கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ட்ரு ஆகலை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் எனக்கு ஒரு 10% ஆஃப் டவுன்ஃபால் இண்டிகேட் ஆச்சு. சிமிலர்லி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் டவுன்ஃபால் இண்டிகேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் நியூ என்ட்ரி கொடுக்கல. நான் லாஸ்ட் இயர் ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால நான் வந்து எந்த விதத்துலையும் என்ட்ரி ஆகலை. அண்ட் ஆல்சோ நான் என்ட்ரி ஆகிற ஐடியாவிலும் இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுனால நமக்கு வந்து மார்க்கெட் நம்மளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேருக்கு நான் டெக்னிக்கல் விஷயங்களை இண்டிகேட் பண்ணி நிறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ காப்பாற்றுறதுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்காக காப்பாற்றப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். அடுத்ததான் ஃபார்மா. ஸோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல
நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. 1.9% நல்ல ஒரு இறக்கம் தான். பட் இது நம்மளுக்கு எங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்குன்னு நம்ம எதிர்பார்த்த ரெஸ்டாரண்ட் தான். இந்த லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியில் ரொம்ப நாளாச்சு, ரொம்ப மாதங்களே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, மார்க்கெட் ஹையர் லெவல்ஸ்லேயே கன்சல்டேட் ஆகுது. ஒரு பெரிய இறக்கத்தை கொடுக்கல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து ஈவன் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ரொம்ப சின்ன டவுனில் தான் இருக்குது. பட் மற்ற இண்டெக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது பெரிய கன்சல்டேஷனில் இருந்தாலும் நல்ல ஒரு ஃபால்னுடைய பாட்டமில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கம்பல்சரி பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸும் கொஞ்சம் இருக்குது. சிமிலர்லி ஹரிசான்டல் சப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட், இது இப்போதைக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட். ஸோ அது சிமிலர்லி இதுவும் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பதிவு பண்ணியிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணிருச்சு. நீ அடுத்ததான் இந்த க்ரீன் லைன் தான். இந்த க்ரீன் லைன் நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா க்ரீன் லைனுங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த குரூஷியலான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது எல்லாமே குரூஷியல்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி இறங்குது. இந்த இடம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 வந்து இன்னைக்கு கிளியர் கட்டாக அந்த ரெட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ மற்ற இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு குரூஷியல் சப்போர்ட் கிட்ட வந்துருந்துச்சு. அப்போது அந்த சப்போர்ட் பிரேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே அது வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஏன்னா இது நல்ல ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுடைய லாஸ்ட் மூவ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நம்ம கேப்சர் பண்ணி நம்ம டவுன் சைடில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்ட லெவலில் நமக்கு இண்டிகேட் பண்ணக்கூடியது இந்த இடம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் ஒரு பெரிய கேப் டவுன் கொடுக்கும்போது அங்கே ஒரு கேப் இருந்திருக்கு. ஸோ அந்த கேப்பை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கேப்னுடைய லெவலை எக்ஸாக்டாக நான் மார்க் பண்ணுறேன். பட் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது ஒரு டெக்னிக்கல் லெவல் தான். ஸோ அதனால் இந்த இடத்துல வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு டிமாண்ட் ஜோன்லாம் கிடையாது, ஒரு நார்மலான சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அந்த நார்மலான சப்போர்ட்டே ஒரு குரூஷியலான லெவலில் இருக்குது. அடுத்ததாக பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குயிக்கான ஃபாலோ கொடுத்துருக்கு. ஏன்னா பிஎஸ்யூ தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிறத ஹையர் லெவல்ஸ் வரும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா மற்ற இடங்கள்ல இறங்கும் பொழுது கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஹையர் லெவல்ஸில் ஹோல்ட் ஆகாது. அப்போ நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அட்லீஸ்ட் அங்கே கொண்டு போவாங்க அப்படிங்கிறத ஒரு தாட். அந்த தாட் எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததான் இந்த ரேஞ்சு நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அதனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு. அடுத்ததான் இந்த ரேஞ்ச் இது நமக்கு ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது இந்த ஹைலேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நேற்றுக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைன் கீழே க்ளோஸ் வைக்கல. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு குரூஷியல் இண்டெக்ஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50 மிட் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் மோஸ்ட்லி அது டவுன் சைடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இந்த லைன் நம்மளுக்கு இப்போதைக்கு ஹோல்ட் ஆயிருக்கு. இங்கே நம்மளுக்கு அடுத்த கட்ட சப்போர்ட் பிரேக் ஆகலை. அது இதுதான் நம்மளுக்கு அந்த சப்போர்ட்டு. பட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அந்த க்ரீன் லைன் இருக்குது. இது நம்மளுக்கு அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் சிச்சுவேஷன் வந்த டைமில் வந்த லோ தான். இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். அந்த இடம் தான் நம்மளுக்கான அடுத்த கட்ட சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவே நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ஃபால். இது நம்ம சொல்லியிருந்தோம். டோட்டல் மார்க்கெட் நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த வாரம் நல்ல ஒரு சிவியரான ஃபாலே நம்மளுக்கு நடந்திருக்கு. அதுக்கான இண்டிகேஷன் நம்மளுக்கு போன வாரமே டோட்டல் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிருச்சு. பட் மற்ற இடங்களில் அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் வரல. ஸோ அதனால தான் நம்ம மல்டிபிள் இண்டெக்ஸை நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப். இங்கேயும் நல்ல ஒரு பேரிஷ் ப்ரெஷர் வந்திருக்கு. அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த லைன் தான். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் தான். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா ஹையர் லெவல்ஸில் இருக்கும்போதே சொல்லிட்டேன் இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நம்மளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பிரேக் ஆகி ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த ரெட் லைன் ஒரு ஹோப்பாக வச்சோம். அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதை கிளியராக ரீடெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபால். இந்த லாஸ்ட் கேண்டில் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிஷ் இண்டிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் பதிவு பண்ணியிருக்கு. நல்ல ஒரு குயிக்கான ஃபால் வந்துடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இந்த செகண்ட் க்ரீன் லைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரூஷியலான சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் இங்கேயும் வந்து நம்மளுக்கு அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் கூட திரும்ப வருது. அண்ட் சிமிலர்லி இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுன்னா இங்கே நம்மளுக்கு இனி ஃபால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு லாங் கன்சல்டேஷன் தான். ஸோ ஃபால் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது இண்டிகேட் பண்ணிடும். பட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம S&P 500 பார்க்கும்போது இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த சப்போர்ட் இந்த லைன் தான். இது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சேனல் நமக்கு பிரேக் டவுன் பண்ணி சேனலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துட்டு இருக்கு. இந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இனி நம்மளுக்கு அடுத்த கட்ட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரூஷியல் சப்போர்ட்ங்கிறது இந்த லைன் தான். பட் அது வரைக்கும் வருமானு தெரியல. இன்பிட்வீனில் வேணால் நமக்கு சப்போர்ட்ஸ் எடுக்கலாம். வேணா இன்பிட்வீனில் ஒரு லைன் நான் மார்க் பண்ணிடுறேன். இந்த லைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் க்ரூஷியல் சப்போர்ட் இந்த லைன் தான். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாற்றிக்கலாம்.
அண்ட் கோல்டு நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் ரீச் பண்ணுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஒரு மைல்டான பவுன்ஸ் பேக் தான். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ரேஞ்சுக்குள்ள கிளியராக ஸ்டக் ஆகி மாட்டிக்கிச்சு. பட் நம்மளுக்கு ஒரு பெரிய மூவ் கொடுக்க முடியாமல் இப்போதைக்கு தடுமாறிட்டு இருக்கு. அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூட் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி வந்து ஃபாலோ ஆகணும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கெட் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். ஸோ இதில் ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி ஆச்சுன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான். அந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே ஒரு ஹெவியான ஃபால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஃபால் வரதுக்கான இண்டிகேஷன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு க்ரோட்ல இண்டிகேட் ஆகல. மேபி இந்த ஹையர் லெவல்ஸுக்கு போச்சுன்னா நமக்கு அது நடக்க சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாமே ஒரு டெக்னிக்கல் வியூ அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.